வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே அருமையான, ரொம்ப சுவையான ஒரு தயிர் சாதம், ரச சாதம், இட்லி தோசையை கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த ஊறுகாய் ஒரு 10 நிமிஷத்தில் எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருள், ஒரு மாங்காய் தான் எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டில் வேறு பசங்க யாரும் சாப்பிட போகிறதில்ல, அதனால் ஒரு மாங்காய் போதுன்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அளவுகளை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போதான் மாங்காய் சீசன் தானே, அதனால் கம்மியான ரேட்லேயே கிடைக்கும். வாங்கி நல்லா கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு ஈரப்பதம் இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா ஈரம் இல்லாமல் நல்லா காய வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதை விட மெல்லிசாக கூட கட் பண்ணிக்கோங்க. நான் தோலோடு தான் கட் பண்ண போகிறேன். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தோல் இல்லாமல் இருந்தால் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. நீங்கள் தோலோடு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. நீங்கள் இதை விட மெலிசாக கூட கட் பண்ணிக்கலாம். நான் அந்தளவு கட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி ஊறுகாய் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் ஆகும். நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டிங்கன்னா உடனே செஞ்சிடலாம். ஒரு 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மாங்காய் கட் பண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா உலர விட்டுருங்க. அப்படி ஒரு பூண்டு, ஒரு 6-7 பூண்டு உரித்து வச்சுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க கடுகு, அதே அளவு வெந்தயம். இதை நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ கடுகு வெந்தயத்தை லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் வெந்தயத்தை வறுத்துடுறேன். கடுகு உடனே டக்குன்னு பொரிஞ்சிடும், அதனால் வெந்தயத்தை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வரணும் வெந்தயம். கடுகு போட்ட உடனே உங்களுக்கு நல்லா பொரிஞ்சிடும். இப்போ கடுகை சேர்த்து நல்லா ரெண்டும் வறுபட்டுருச்சு. ஒரு தட்டில் மாற்றி ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணிக்கிடலாம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நான் அந்தளவுக்கு குறப்பாக பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். இது மாங்காய் நல்லா ஈரப்பதம் இல்லாமல் நல்லா உலர வச்சுட்டு இப்போ இது கூடவே சேர்த்துக்கோங்க அந்த பவுட்ரை. இப்போ இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் நல்லா இந்த பவுடரை கொட்டி நல்லா இந்த மாதிரி கலந்து வச்சாச்சு. இந்த ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பயுமே ஊறுகாய் செய்கிறப்ப நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லது. கொஞ்சமாக நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். ஒரு 6-7 பூண்டு எடுத்திருக்கேன் உரித்தது. மிளகாத்தூள் தேவைக்கேற்ற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள், உப்பு இதுதான் தேவைப்படும். இப்போ இதை வச்சு செய்ய போகிறோம். அதே பேனில் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு பின்னாடி கொஞ்சமாக கடுகு வெந்தயம் நல்லா பொரியட்டும். நல்லெண்ணெய் சூடாயிருச்சு. இதுக்கு பதிலாக நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். வாசனை இல்லாத எண்ணெயை சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. இது கூட 1/2 ஸ்பூன் கடுகு வெந்தயம்லாம் சேர்க்க தேவையில்ல, கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு மட்டும் தான் சேர்த்துருக்கேன். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ உரித்து வச்சுருக்க பூண்டு நான் ஒரு மாங்காயை கண்டு இந்த அளவு சேர்த்துருக்கேன். நீங்கள் அதிகமாக செஞ்சீங்கன்னா ஒரு கைப்பிடி கூட சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு போட்டு செய்கிறப்ப தான் சீக்கிரம் ஊறுகாய் கெடாமல் இருக்கும். இப்போ பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயில் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மிளகாத்தூள் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ மிளகாத்தூள் போட்டு இந்த எண்ணெயிலே நல்லா பரட்டி விடுங்க. அப்படியே இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் எடுத்து அப்படியே கொட்டி கிளறி உப்பு போட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு அருமையான மாங்காய் ஊறுகாய் ரெடி. இது ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். டக்குன்னு நீங்கள் செஞ்சிடலாம்.
இதை வெயிலில் ஒரு 2-3 நாள் ஒரு வாரத்துக்கு கூட வச்சு வச்சு எடுத்து நீங்கள் ஒரு பாட்டிலில் வச்சுட்டிங்கன்னா 6 மாதம் ஆனாலும் கிடையாது. ரொம்ப நல்லாயிருக்கும். இது தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஹைப் பண்ணிடுங்க.